உங்கள் விடிஆரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த சீரீஸில் நிரந்தரமான வெற்றி பெறுவதற்கு ஜோதிடத்தில் உள்ள பஞ்ச தந்திரங்களை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்க்குறோம். அந்த பஞ்ச தந்திரத்தில் ஒரு தந்திரம் தான் லக்ன புள்ளி. லக்ன புள்ளியை பயன்படுத்தி நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்கன்னு உங்கள் பிறப்பின் நோக்கத்தை பற்றி சொல்ல முடியும். அதை உங்கள் வாழ்க்கையில் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அதை ஆக்டிவேட் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். லக்ன புள்ளி சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்தால், பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் விழுந்துச்சுன்னா சனி சம்மந்தமான காரகத்துவத்தில் தான் உங்கள் வாழ்க்கை இயங்கும். பொதுவாகவே நீங்கள் உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு சூழலுக்கு வரணும். உழைக்காமல் ஒரு விஷயத்தை நீங்கள் அடைகிறீங்கன்னா நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையிலேருந்து நிரந்தரமாக இல்லாமல் போயிடும். அப்போ உழைத்து முன்னேறக்கூடிய சூழலுக்கு நீங்கள் வரணும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய அமைப்பாக மாற்றிக்கணும். பந்தா பண்ணுறது, பில்டப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் அடைய முடியாது. அப்போ அது பாவமாக சேர்ந்து அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். நிறையா வசதி இல்லாதவர்கள், அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறவங்க, கால் ஊனமுற்றோர்கள், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகளை செய்யணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது லக்ன புள்ளியோடைய ஆதிக்கம் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு இந்த ஜென்மத்தில் எதுக்காக பிறந்தீங்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் சீக்கிரமாக அடைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி லக்ன புள்ளி 9 கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன மாதிரி அமைப்பை கொடுக்குங்கிறத வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதன் மூலியமாக முன்ஜென்ம கர்மம் உங்களுக்கு என்னவாக இருந்தது, இந்த ஜென்மத்தில் எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்க, அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும், ஸோ அதுக்கு என்ன மாதிரியான கோயில்களுக்கு போகணுங்கிறதும் சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக லக்ன புள்ளி 108 பாதத்தில் உட்காரும். அஸ்வினி 1, 2, 3, 4ன்ட்டு அந்த 108 பாதத்துக்கும் கோயில்கள் இருக்குது. அதை பற்றியும் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21/4/2025 நடைபெற போகுது. தொடர் 15 டேஸ் வகுப்பு. இந்த வகுப்பில் லக்ன புள்ளி, புஷ்கர நவாம்சம், மாந்தியோட தொடர்பு, அதிக பாகை, அதுக்கப்புறம் டிஎன்ஏ, இதை பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும். இந்த 5 பஞ்சதந்திரங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி நிரந்தரமான வெற்றியை அடைய முடியும். அப்படி ஒரு அனுபவ ரீதியான கருத்துக்களை உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறையா மல்டிபிள் டெம்பிள்ஸ், மல்டிபிள் வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரமும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் மற்றும் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு. கலந்துக்கிற எல்லாருக்கும் இந்த 5 விஷயத்தையும் உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.